இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் மழைக்கால தொழுகை பண்ண போகிறோம். ஸ்பெஷல் இல்லை, சாதாரண குழம்பு தான். மிளகு குழம்பு. மிளகு குழம்பு. மிளகு குழம்பு நிறைய வாட்டி நிறைய விதமாக பண்ணியிருக்கேன். இது ஒரு விதம். மிளகு குழம்பும் வெண்டைக்காய் கூட்டும். உங்களுக்கு பிடிச்ச கூட்டு. சூப்பர். இது ஆக்சுவலி மிளகு குழம்புக்கு வந்து வெண்டைக்காய் பொடுத்துவல், இந்த இது இருக்குல்ல உருளைக்கிழங்கு பொடுத்துவல், அதுவும் நல்லாயிருக்கும். வெண்டைக்காயில் வந்து பொடுத்துவலோட கூட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு அனுசம் காணும். கொஞ்சம் வெண்டைக்காய் இருந்தால் கூட போகிறோம். ரெண்டாவது டேஸ்ட்டு நமக்கு பிடிக்கும். சரி, நிறைய பேருக்கு வெண்டைக்காயில் கூட்டு பண்ணணுமான்னே தெரியாது, கூட்டு பண்ண முடியுமான்னே தெரியாது. இல்லை, கூட்டு நம்ம வந்து வெண்டைக்காயில் கூட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆமாம், சூப்பராக இருக்கும் அது. ஆமாம். சரி, இன்றைக்கி இது மழையாக இருக்கனால எடுத்திருக்கேன். மிளகு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், துவரம்பருப்பு 1 டீஸ்பூன், 2 பெருங்காயம், 2 மிளகாய். இதெல்லாம் நல்லா எண்ணெய் விட்டு கொஞ்சம் வறுத்துன்ட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். ஃபஸ்ட்டு அதை பண்ணிக்கிறேன். அப்புறம் புளி, குழம்புக்கு அந்த புளி ஊற வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு குழம்பு பண்ணிவிட்டு அப்புறம் அதை காமிக்கிறேன். சரி, வறுத்துக்கிறேன். ஓகே. இங்கே வந்து இந்த அடுப்பில் வந்து வேணால் ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் கொஞ்சம் லேசாக வதக்கிக்கணும். இது வதக்கின்றவ அப்படியே வெண்டைக்காய் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுன்ட்டு கறிக்கு நறுக்கி வச்சுருக்கேன் வெண்டைக்காய். அப்புறம் ஒட்டாமல் குழகான்னு இல்லாமல் இருக்கும். அதுக்காக 2 வறுத்துக்கிறேன். ஓகே. வெண்டைக்காய் நல்லா அலம்பின்ட்டு தொடச்சிடணும். தொடச்சிட்டு நான் நறுக்கியிருக்கேன். அது வந்து சும்மா அப்படியே அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு அப்படியே இருக்கட்டும். அது நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் புளி ஜலம் விடலாம். புளி ஜலம் ஒன்று. ஆமாம். இப்போ இங்கே வந்து இது போட்டுருக்கேன் இல்லையா, மிளகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகா, பெருங்காயம். இது நல்லா வறுத்துக்கிறேன். ஓகே. அதில் கொஞ்சோண்டு இந்த கருவேப்பிலையும் போட்டு அரைச்சின்ட்டேன். இந்த வெண்டைக்காய் கூட பாருங்கள் போட்டதுக்கு வதங்கியிருக்கேன். ஆமாம், ஆஃப் பண்ணிட்டேன். அப்புறம் உட்காந்துருக்கேன். இப்போ வந்து மிளகு குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் நல்லாயிருக்கும். எப்பயுமே நல்லெண்ணெய் தான் எடுத்துக்கணும். ஸோ நல்லெண்ணெயை விட்டுட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக விட்டுருக்கேன். ஒன்றும் ஆகாது, கெட்டு போகாது. 2 நாள் வச்சுனா கூட கெட்டு போகாது. அதுக்காக அப்புறம் கொஞ்சோண்டு கடுகு போட்டுட்டு. இப்போ எனக்கு ஒரு டவுட்டு, இந்த மிளகு குழம்புக்கும் வத்த குழம்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? மிளகு இது வந்து மிளகு குழம்புங்கிறோம். ஆமாம். ஜென்ரலாக வத்த குழம்பு வைப்போம்ல. வத்த குழம்புல வந்து தனியா, வெந்தயம் அதெல்லாம் ஆட் பண்ணுறோம். மிளகுல வந்து வெறும் இந்த மிளகோட ஸ்மெல் தான் ஜாஸ்தியாக இருக்கும். வேறு எந்த மிளகா கூட 2 தான் வச்சுருந்தேன் நான். ஸோ அதனால் எதுவுமே அப்படி எடுத்துது. அது ஒன்று மெயினாக அதுதான் எனக்கு தெரிஞ்சு. என்னென்னா வத்த குழம்புக்கு வந்து குழம்பு நல்லா வத்த வச்சிரும், சுண்டை வச்சிரும், நல்லா வத்த வச்சிரும். இந்த மிளகு குழம்புல வந்து அவ்வளோ வத்த வைக்கிறது இல்லை. கொதிச்சதுக்கு அப்புறமா வத்த வைக்கிறது வத்த குழம்பு, கொதிச்சதோட இறக்குறது காரக்குழம்பு, மிளகு குழம்பு அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாம் தெரிஞ்சிருக்கேன் உங்களுக்கு. கரெக்டாக சிச்சு? கரெக்டு தான், கரெக்டு தான். இல்லை, பேரை வச்சு நான் பார்த்தேன். பேர் வச்சு நான் லூஸ் மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். மிளகு தனியாக இல்லை இல்லை, அது தவிர வேறு ஏதாவது இருக்குமான்னு பார்த்தேன். நீங்கள் சொல்கிறதாங்க இது இல்லை, தெரியும்ல. நான் வந்து அவங்க சொல்கிறேன். நான் இது பேர் காரணத்தை வச்சு பார்த்தேன் இதுவாக இருக்குமோ அப்படின்னு. ஓகே. கடுகு வச்சுட்டு அரைச்ச வெஜ்ஜையும் போட்டு சும்மா ஒரு சுற்றி பண்ணிட்டு புளி கரைச்சி விட வேண்டியதான். கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக விட்டேன் இல்லையா, இந்த விட்டதில் இது கொஞ்சம் இது பண்ணிட்டு கொஞ்சம் வதக்கிட்டு புளி வந்து நம்ம எவ்வளோ வேணுமோ, நான் வந்து ஒரு நெல்லிக்காய் சேர்த்து எடுத்துருக்கேன். ஓகே. அதை கரைச்சி விட்டுறேன். விட்டுட்டு உப்பு போடணும். உப்பு போட்டுட்டேன். சாதாரண ஒரு குழம்பு ஒரு வெண்டைக்காய் இது பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எத்தனை தேவையாக இருக்குது பாருங்கள். என்ன, இப்போ மிக்சியில் அரைக்கணும், இந்த சாமான்லாம் வேணும், பாத்திரம் வேணும். எதுவுமே தனியாக ஒன்றும் பண்ண முடியாது. பெருமாள் தவிர இல்லையா? பெருமாளுக்கு வேணால் எதுவுமே வேண்டாம். நம்ம மனுஷ வாழ்க்கை எத்தனை வேண்டியிருக்கு பாருங்க. ஆமாம். அதாவது அது சமையலில் வந்து சொல்லும்போது ஞாபகம் வந்தது. ஒரு சமையலுக்கு இல்லை, சமையலும் இல்லை, எந்த ஒரு வேலைக்குமே. இப்போ உதாரணத்துக்கு ஒரு குழம்பு வைக்கிறோன்னு வச்சுக்கேன். இப்போ இந்த குழம்புக்கு உனக்கு வந்து ரா மெட்டீரியல்னு பார்த்தேன்னு வச்சுக்கோ. என்னென்ன போடுறோம்? பருப்பு, தனியா, மிளகாத்தூள் எல்லாம் போடுறோம்ல. இதெல்லாம் வந்து ரா மெட்டீரியல், இன்க்ரீடியன்ஸ் தேவை. இது பண்ணுறதுக்கு நீயும் நானும் இருக்கணும். அதே மாதிரி இதுக்கு வந்து உப பொருட்கள், கரண்டி, பாத்திரம், அடுப்பு, இதெல்லாம் வேணும். இந்த 3 விஷயமும் எந்த ஒரு பொருளையும் உருவாக்குறதுக்கு தேவையாம். எதுவுமே தேவை. இது ஒரு மண்பானை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. மண்பானை பண்ணுறதுக்கு ஒரு குயவன் வேணும். அதுக்கு
மண் வேணும், ஜலம் வேணும், வீல் வேணும். ஸோ அந்த வீலு அந்த இதெல்லாம் வந்து உபகாரியங்கள். மெயின் வந்து ரா மெட்டீரியல் வந்து மண், ஜலம், பண்ணுறதுக்கு குயவன். இந்த 3 வந்து ஒரு பொருளை படைக்கிறதுக்கு இந்த 3 வேணும். இப்போது ஒரு சமயத்தில் என்னாச்சுன்னா பக்தர்கள்லாம் சிவனை போய் பார்த்தாலாம். சிவன் வந்து கைலாசத்தில் உட்காந்துருக்கார். சிவனை போய் பார்க்க போயிருக்கா எல்லாரும். இது அவள் எல்லாருக்கும் ஒரு ரொம்ப நாளாக இருந்த ஒரு சந்தேகம். இந்த ஒரு சாதாரண ஒரு சமையல் பண்ணுறதுக்கோ இல்லை குழம்பு வைக்கிறதுக்கோ எதுக்கோ என்ன பண்ணாலும் பார்த்தா இந்த 3 காரியம் வேணும். ஒரு கிரியேட்டர் வேணும், ஒரு ரா மெட்டீரியல் காசு வேணும், இந்த மாதிரி ஆக்சசரிஸ்லாம் வேணும். இந்த 3 வேணும். அப்படின்னா இந்த லோகத்தை படைக்கிறதுக்கு பெருமாளுக்கு எவ்வளவு காரணம் வேணும். சமைக்கிறதுக்கு 3, இந்த மாதிரி இது பண்ணுறதுக்கு குயவனுக்கும் அது ஒரு 3 வேணும், மண்பானை பண்ணுறதுக்கு ஒரு 3 வேணும். இந்த லோகத்துக்கு அப்போ எத்தனை காரணம் இருக்கும் அப்படின்னு எல்லாரும் சிவன்கிட்ட போய் கேட்டாலாம். சிவன் வந்து அடிக்கடி இந்த மாதிரி குரூப் டிஸ்கஷன் வைப்பார் கைலாசத்தில். ஒரு குரூப் டிஸ்கஷனில் எல்லாரும் போய் ஜாயின் பண்ணிட்டு எல்லாருக்கும் இந்த சந்தேகம் இருந்தது. அவர்கிட்ட கேட்குறேன். சிவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இந்த லோகத்துக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான். அந்த காரணத்தோட பேர் வந்து நாராயணன் அப்படின்னாராம். ஒரே ஒரு காரணம் தான். உருவாக்குவனும் அவனே, காரியமும் அவனே, உபபொருளும் அவனே, எல்லாமே அவனே தான், பெருமாள் தான். இதுக்கு வந்து ஒரு எப்படின்னு விளக்குறதுக்கு ஒரு கதை நடந்தது. ஒரே நிமிஷம் முன்னாடி கொழிச்செடுத்து கொட்டிடுறேன். இது கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ கடுகு போடப்பேன். வெண்டைக்காய் கூட்டுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு துளியோண்டு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு இந்த புளி வந்து சுண்டக்காய் அளவுக்கு புளி எடுத்துக்கணும். புளி ஜாஸ்தியாக வேண்டாம், குழம்பு அளவுக்கு வேண்டாம். நம்ம குழம்புக்குனா புளி ஜாஸ்தியாக விட்டுப்போம். இது சுண்டக்காய் அளவுக்கு புளி வந்து கரைச்சிட்டுருக்கேன். அதை விட்டுன்ட்டு வெண்டைக்காய் போடுவேன். அந்த சாம்பார் பொடி 2 ஸ்பூன் வச்சுருக்கேன். அதையும் போட்டு கொஞ்சம் அந்த புளி வாசனை போனதுக்கப்புறம் துவரம்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன். போட்டுற வேண்டியதான். சிம்பிளான கூட்டு. ஓகே. இப்போ இதில் எனக்கு ஒரு டவுட்டு. இப்போது கூட்டுக்கெல்லாம் வந்து தாளிக்கிறது வந்து கடைசியில் தாளிப்போம். கூட்டு ஆனதுக்கப்புறம் அதை தாளிப்போம். பொடுத்துவல் இந்த மாதிரி கருமத்தெல்லாம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு தாளித்து கடுகு அப்சர்வ் பண்ணியிருக்கீங்க. எவ்வளோ அப்சர்வ் பண்ணியிருக்கீங்க? நீ போடும்போது பார்க்குறேன். நான் இப்போ கூட்டுக்கு நான் நினச்சேன் ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் ரெடி பண்ணுவேன் போல இருக்குது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து தாளிச்சு கொட்டுவேன்னு நினச்சேன். இப்போ தாளிச்சு கொட்டு முதல்ல தாளிச்சு கொட்டிட்டே. ஆமாம், இதெல்லாம் வந்து என்ன நார்மல் ஆப்பிள் சமையல் தானே, மாற்றிக்கலாம். அப்படி இப்படின்னு மாற்றிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே. திருப்பி தாளிச்சு இன்னும் பாருங்கள் அது இதுவாக இருக்குமேக்காக ஒரே அடுப்பாக இருக்கட்டும் அப்படின்னு பண்ணிட்டேன். இப்படியும் பண்ணலாம். ஓகே. அது புளி ஜலத்தை விட்டுட்டு அதை போட்டுறேன். அது வெந்ததுக்கப்புறம் பருப்பு போடுவேன். ஓகே. நீங்கள் சொல்லுங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சொல்லுங்கள். அப்புறம் என்ன சொன்னார் சிவபெருமான் இதில் வந்து கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு உதாரண கதையோட பார்க்கலாம். சொல்லுங்கள் கதை. ஒரு புராண கதை. ஒரு நாள் கிருஷ்ணன் வந்து துரியோதனனுடைய அரசவைக்கு போகிறதா இருந்தது. பாண்டவர்கள் பற்றி பேசுகிறதுக்கு, அந்த யுத்தத்தை பற்றி பேசுகிறதுக்கு, யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால். அப்போது கிருஷ்ணன் அரண்மனைக்கு வரான் அப்படின்னு துரியோதனனுக்கு தெரிஞ்சிடுது. அப்போ வந்து என்ன பண்ணுறான்னா, கிருஷ்ணருக்கு ஒரு சீட்டு, ஒரு நாற்காலி அரேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த நாற்காலிக்கு கீழே பெரிய குழி, நல்ல குழி தோண்டி கீழே வந்து ஒரு 4-5 மல்யுத்த வீரர்கள் நிற்க வச்சு அந்த குழிக்கு மேலே ஒரு ஷீட்டை போட்டு ஒரு துணியை விரிச்சிட்டான், ரத்தன கம்பளம் மாதிரி. அதுக்கு மேலே நாற்காலியை போட்டான். இல்லை, உட்காந்தா விழ மாட்டான். பாண்டவர்களை பற்றி ரொம்ப புகழ்ந்தான்னா கிருஷ்ணன் இந்த துணியை உருவிடணும். துணியை உருவிட்டா டப்புன்னு அந்த ஷீட்டுக்கு கீழே அப்படியே பள்ளத்தில் விழுந்துடுவான் கிருஷ்ணன். கீழே வந்து மல்யுத்த வீரர்கள் இருப்பாள். அவெல்லாம் அப்படியே பிடிச்சி சரக்கில் போட்டுடணும் கிருஷ்ணனை அப்படின்னு இவனுடைய பிளான். எல்லாரையும் அரசவையில் எல்லாத்தையும் சொல்லியிருப்பான், இந்த மாதிரி பண்ண போகிறான். பாண்டவர்களை பற்றி அவன் வந்தமாக அவன் வேலையை பார்த்துன்னு போனான் தான் சரி. ரொம்ப பாண்டவர்களை பற்றி பேசினான்னா அவனை பிடிச்சி சரக்கில் போட்டுடணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்பான். அதே மாதிரி கிருஷ்ணன் வருவான். அந்த சேரில் உட்காந்துட்டு பாண்டவர்களை பற்றி பேசுவான். இவனுக்கு துரியோதனுக்கு கோவம் வந்துடும். ஷீட் அப்படியே உருவான். உருவின உடனே கிருஷ்ணனுடைய விஸ்வரூபம்
அப்படியே பார்ப்பான் துரியோதனனுடைய அரசவையில் இருக்க வாழும். 10 ரூபா பாக்கியம். மகா உருவம். அதுக்குள்ளே பார்த்தா 14 லோகம், அரசர்கள், அசுரர்கள், தேவர்கள், முனிகள், ருத்ரர்கள் எல்லாரும் உடம்புல காமிப்பான் கிருஷ்ணன். காமிச்சிட்டு சொல்லுவானா, நீ வந்து என்னை வந்து ஒரே ஆளாக நீ நினைக்கிற, எனக்குள்ள எல்லாமே அடக்கம் அப்படின்னு. அது மாதிரி சிவன் சொன்னது வந்து இந்த லோகத்துக்கு காரணம் எல்லாமே வந்து நாராயணன். இதுதான் வந்து விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் ஒரு பேர் ஒன்று வரும், பூத கிருத் அப்படின்னு. பூத கிருத் அப்படின்னு பேர் வரும். எல்லாத்துக்கும் காரணம் அவன் ஒருவனே, மூலப்பொருள் அவன் ஒருவனே, உருவாக்குபவன் அவன் ஒருவனே. இப்போ நம்ம கூட்டு பண்ணுறோம், கூட்டுக்கு வந்து வெண்டைக்காய் வேணும், அது வந்து ரா மெட்டீரியல். ஆக்சசரிஸ் சைடு என்னது, இதுக்கு வந்து பாத்திரம், கரண்டி, அடுப்பு இதெல்லாம் வேணும். நீ வந்து கிரியேட்டர், 3 வேணும். கேமரா எடுக்கிறதுக்கு நீங்கள் வேணும். ஆமாம், அது வந்து ஆக்சசரிஸ் அதில் அடங்கிடும். இந்த 3க்குள்ளே எல்லாமே அடங்கும். ஆனால் அந்த 3 முக்கியம். இந்த 3 இருக்கும் நீ எதை கிரியேட் பண்ணாலும். ஆனால் அந்த லோகத்துக்கு வந்து பெருமாள் ஒருத்தன் தான், கண்டிப்பாக நாராயணன் மட்டும்தான். ரொம்ப கரெக்டு தான். ஆனால் நம்பரை வந்து நம்ப மாட்டான். அது எப்படி பெருமாள் மட்டும்தான் அப்படின்னு நம்ப மாட்டேன்னா நம்பாதவன் நம்ப மாட்டான். ஆமாம், சில பேர் வந்து பக்தி, அதாவது பெருமாள் பற்றி நம்பிக்கைலாம் இந்த கொஞ்ச காலத்து குழந்தைகள் கொஞ்சம் லேட்டாக வருது இல்லையா. ஸோ அவெல்லாம் வந்து அது எப்படி பெருமாள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவா இல்லையா. அவர் ஏதாவது எக்ஸாம்பிள் வச்சுருப்பாரு. ஆமாம், எக்ஸாம்பிள் இருக்கா? எக்ஸாம்பிள் இருக்குது அதுக்கு. அது சொல்லுங்கள். நான் சொல்லுவேன். சொல்லுங்கள், எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். இப்போ நமக்குலாம் தெரியும் சிலந்தி. சிலந்தி தெரியும் இல்லையா? சிலந்தி தெரியும். சிலந்திக்கு இங்கிலீஷில் பேர் என்ன? இங்கிலீஷ் தெரியாது எனக்கு. சிலந்திக்கு என்னமோ சொல்லுவாள். அந்த சிலந்தி இருக்குல்ல, அந்த சிலந்தி வந்து கூடு கட்டுறது இல்லையா, அதுவும் ஒரு படைப்பு தான். அதுக்கு வந்து நூலாக வரும். அது வந்து அதோட உமிழ்நீர். ஆமாம், அந்த சிலந்தியோட உமிழ்நீர் தான் அந்த நூலாக வரும். அதை வச்சு அதோட பாடியை வச்சு அதை வந்து கட்டும். கட்டுறதும் அதுவே. அதுலேருந்து வந்த ரா மெட்டீரியலும் அதோட ரா மெட்டீரியல், வெளியிலேருந்து வர்றது கிடையாது. ஸோ சிலந்தி வந்து கூடு கட்டியிருக்கோம், ரொம்ப ஸ்ட்ராங்கான கூடாக இருக்கும். அது சிலந்தி கூடு பார்த்துன்னு வச்சுக்கோ, அந்த சிலந்தி வந்து தனி ஒரு சிலந்தியாலே அந்த கூடை அதை படைக்க முடியும். காமிச்சிருக்காரு இல்லை, அவரோட பிறவிலேயே நம்ம அவரோட கிரியேஷன்லேயே காமிச்சிருப்பாரு இந்த மாதிரிலாம். ஸோ நம்ம ஜென்ரலாக பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த 3 காரணம் இருக்கணும் ஒரு இதை படைக்கிறதுக்கு. பெருமாளுக்கு வந்து படைக்கிறதுக்கு, உருவாக்குறதுக்கு, அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே காரணம் நாராயணன். அதுதான் விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் சொல்லுவோம் பூத கிருத் அப்படின்னு. சூப்பராக சொன்னீங்க. பூதம் அப்படின்னா நம்ம இதில் கூட பார்த்தோம், அந்த 5 பூதங்கள் நம்ம வந்து இதில் கார்த்திகை சமயத்தில் பார்த்தோம். 5 பூதங்கள். பூதம் அப்படின்னா அந்த சக்தி அப்படின்னு சொல்லுவோம். கரெக்ட், நல்லா இருந்தது. அடுத்து இன்னும் கூட்டு வந்து கொதி வந்தேன்னா ஆஃப் பண்ண வேண்டியதான். கொதி வரணும்ல. அடுத்து மிளகு குழம்பும் வெண்டைக்காய் கூட்டுறோம். சிம்பிளான சமையல் இன்னைக்கு. அப்பளம் மட்டும் அப்புறம் மாட்டோம். அப்பளம் சூப்பர் மழைக்கால சமையல். தேங்க்யூ சசி. தேங்க்யூ.